Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 381 part 2. ஓபன் பண்ணா நம்ம மொத்த டீமுமே நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் காண்டி சும்மா சூப்பரா கிளம்பிட்டாங்க. ஏன்னா இனி எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லையே. இந்த ஜோரோ பயலுக்கு பாடியில அவ்வளவு அடிபட்டு ஏகப்பட்ட கட்டு போட்டு விட்டுருந்தா அவன் இஷ்டத்துக்கு பிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பான். சாப்பர் ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லி செம்மையா காண்டாயி பேண்டேஜ போட்டு அவனை சுத்துன்னு கண்ட மேனிக்கு சுத்தி விடுவான். லோலாக்கு இவங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போறாங்கன்னு தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான். என்ன இப்ப இவங்க போயிருவாங்க, அவங்க போறதுக்கு கப்பல் இல்ல. அதனாலதான் பிராங்கி என்ன பண்ணிட்டான், நம்ம ப்ரூக்கோட பெரிய கப்பல் இருந்துச்சு, அந்த கப்பல்ல ஒர்க் ஆகாத அந்த ரட்டரை ரெடி பண்ணி அந்த கப்பலை இவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனால லோலாக்கு செம ஹாப்பி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்பவும் பெரிய பெரிய ஹெல்ப்பா பண்றீங்க. நான் இதுக்காக உங்களுக்கு நிறைய கனவுப்பட்டிருக்கேன்னு சொல்லி நைஸா பிராங்கிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேப்பான். அவன் சரிம்மா, என்னோட அழகுக்கும் திறமைக்கும் என் மண்டை முடி நிக்கும் சைஸுக்கும் நீ எல்லாம் எனக்கு ஒத்து வர மாட்டேன்னுவான். லோலாவோட பைரட்ஸ்களுக்குமே நம்ம ஆளுகளை விடுறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா 2 நாள் பார்ட்டியை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்கல்ல, இப்ப விட்டுட்டு போறாங்கன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லூஃபி நாங்க நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் போகணும், அதுவும் சும்மா சாதாரண இடம் இல்ல, ஃபிஷ்மேன் ஐலாண்ட். அங்க போறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு ஜாலியா ஆடுவான். அதை விட சஞ்சய்க்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். என்னன்னா அங்க அழகழகான மெர்மைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள நான் பார்க்க போறேன்னு காத்துலயே மிதந்து போவான். உடனே ப்ரூக் அந்த மெர்மைட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பேண்ட் போட்டிருப்பாங்கன்னு கேப்பானா. அட லூசு மூதேவி, எந்த கடல் கனியுமே பேண்ட் போட்டிருக்க மாட்டா, பாதி பாடியே அவளுக்கு மீன் மாதிரி இருக்கும். சோ வளைஞ்சு நெளிஞ்சு போவான உடனே இவனுங்க பட்டெக்ஸ வச்சு வளைச்சு ஆட்டிட்டு இருப்பானுங்க. ரோபின் பார்த்துட்டு என்ன மீனா மாற போனானுங்களா, இவனு அட்டூழியம் தாங்க முடியலன்ட்டு போவான். உசோப் அந்த பைரட் கிட்ட உனக்கு எப்படி மெர்மைட பத்தி இவ்வளவு மேட்டர் தெரியும்னு கேப்பான். அப்பதான் மேட்டர் சொல்லுவான், இவங்க இந்த இடத்துக்கு வந்து மாற்றத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்களாமா. சோ அந்த இடத்துல மெர்மைட் எல்லாம் அவ்வளவு அழகா இருப்பாங்க, அந்த ஐலாண்டுமே சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். நமக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு, லோலா நியூ ஐலாண்டுக்கு போயிட்டு வந்திருக்காளான்னு. அப்பதான் அவ சொல்லுவான், நான் ஒண்ணு அங்க போயிட்டெல்லாம் வரல, நான் பிறந்ததே அங்கதான் பா, ஏன்னா இவங்க அம்மாவும் ஒரு பைரட். இத சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒண்ணு கிழிச்சு கொடுத்து, இதுதான் அவங்க அம்மாவோட விசிட்டிங் கார்டு மாதிரி, இது ஒரு பீஸ் நீ வச்சுக்கன்னு கொடுப்பா. ஆனா அது பார்க்க வெறும் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். உடனே கூட இருக்க பைரட் நமிய பார்த்து, நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி, கேப்டன் லோலாவோட அம்மா வேற லெவல் சூப்பரான பைரட், அந்த பேப்பரை மட்டும் தொலைச்சிராம கையிலேயே வச்சுக்கங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லெவல்ல யூஸ் ஆகுங்கிற மாதிரி பில்டப்பா பண்ணுவான். இந்த பேப்பருக்கு பேரு விவரு கார்டு. இத பத்தி நமி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. அது ஏன் அப்படின்னா இந்த விவரு கார்டு நியூ வேர்ல்டுல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும், இன்னும் நம்மளுக்கு தான் நியூ வேர்ல்டுக்கு போகவே இல்லையே. அதனால அவளுக்கு இது என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுவான். இந்த கார்டு பார்க்க தான் நார்மல் பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனா இது நார்மல் பேப்பர் கிடையாது. எப்படின்னா நார்மல் பேப்பர்ல தண்ணியோ நெருப்பப்பட்டா ஒன்னு அப்சர்வ் பண்ணும், அப்புறம் எரிஞ்சு போகும். ஆனா இந்த பேப்பருக்கு எதுவுமே ஆகாது. அவங்க ஊர்ல எப்படின்னா நெயில் கிளிப்பிங்க ஷாப்புக்கு கொண்டு போனா அவங்க ஒரு ஸ்பெஷலான பேப்பரை ரெடி பண்ணி அதுல மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கு பேரு தான் பேப்பர் ஆஃப் லைஃப், அதுதான் விவரு கார்டு. அதை கிழிச்சு இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதே இவளுக்கு கொடுத்தது இவங்க அம்மா. இந்த பேப்பரை கீழே வச்சாலே போதும், இந்த உலகத்துல எங்க இந்த பேப்பரை கிழிச்சு கொடுத்தவங்க இருந்தாலும் அவங்க இருக்க திசைக்கு அது இழுத்துட்டு போகும். அப்படித்தான் அது காத்துக்கு லைட்டா மூவ் ஆகும், அப்பவே எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. இப்ப இவங்க அம்மா எங்க இருக்காங்க என்னன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டுட்டு சாப்பர் எல்லாம் அசந்துருவான். அடேங்கப்பா, நியூ வேர்ல்டுல என்னென்னமோ இருக்குதே, சூப்பர் அம்மா. அப்ப நம்ம லோலா என்ன பண்ணுவா, அந்த விவரு கார்டுல சைன் பண்ணி கொடுப்பா. இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துனா கூட இந்த கார்டை யூஸ் பண்ணி அவங்க அம்மா கிட்ட போனாங்கன்னா ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்கள பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லிருங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே நமிக்கு ஹாப்பி. அந்த டைம் லூஃபி அந்த பேப்பரை வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஏன்னா இவங்க டீமே இதே மாதிரி ஒரு விவரு கார்டு இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல, அலபாஸ்டா பாலைவனத்துல ஏசி இவங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது வெறும் பேப்பர் ஒண்ணு கொடுத்துட்டு போயிருப்பான். இதுல என்னடா ஒண்ணுமே இல்லன்னு கேட்டா, இதுதான் உன்னை என்கிட்ட கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். அது ஏன் சொன்னா எதுக்கு சொன்னான்னு தெரியல, இப்பதான் தெரியுது அதுவும் ஒரு விவரு கார்டு தான். உடனே அதை எடுத்து பாப்பான், எரிஞ்சு அப்படியே பாதியா சின்னதா இருக்கும். அதை பார்த்த உடனே லோலா மத்தவங்க எல்லாருமே ஆடி போயிருவாங்க. குடு, நான் அது விவரு கார்டு தானு செக் பண்றேன்னு வாங்கி பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவா, இது விவரு கார்டே தான், இதுதான் எரியாது நனையாது, அப்புறம் எப்படி இதுக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பா. என்னன்னா இந்த கார்டு தான் இதோட ஓனர் நிலைமை எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். இந்த ஆளு உனக்கு யாரு என்னன்னு கேட்டா என்னோட அண்ணன்பா. அது பாதியா எரிஞ்சிருக்கத பார்த்துட்டு அப்படியே சோகமாவாளா. ஏமா என்னாச்சுன்னு கேட்டா இத சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருதும்பா. அதை கேட்டுட்டு லூஃபி பயங்கரமா ஷாக் ஆயிருவான். கட் பண்ணா அடுத்த ஷாட்ல எல்லாம் 1000 சனி கப்பலை சும்மா கேத்தா எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. 50 பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா முதல்ல இந்த கப்பலை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாங்க, அதுக்குள்ள இங்க வந்து மாட்டிட்டாங்க. இப்ப மறுபடியும் அடிச்சு புடிச்சு தப்பிச்சு புது ஜேர்னியா ஸ்டார்ட் பண்ண போறாங்கல்ல, மெயினா நியூ வேர்ல்டுக்கு போறாங்க. குரூல வேற புது மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்கான், அதனால சந்தோஷம் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். 2 குரூப்பும் மாத்தி மாத்தி பை பை சொல்லிக்குவாங்க. அந்த லோலா பைரட்ஸ் எல்லாம்
கண்டிப்பா உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். எங்களுக்காண்டி நிறைய உதவி பண்ணிட்டீங்க. உங்களாலதான் நாங்க சூரியனையே பார்க்க முடிஞ்சது. அப்படி இப்படின்னு கதற கதற அழுதுகிட்டே சொல்லிட்டு போவாங்க. ப்ரூக்கு தான் ஹைலைட். டே எல்லாம் நல்லா ஒழுங்கா இருங்கடா, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சிக்கல்ல சிக்கி நாசமா போயிடாதீங்க அப்படின்னு இழிச்சுக்கிட்டே திட்டிட்டு இருப்பான். உசோ பார்த்துட்டு ஏன்டா ஏன் அப்படி திட்டிட்டு இருக்காமா. நமி அந்த விவரு கார்டு கொடுத்ததுக்காக லோலாக்கு தேங்க்யூ சொல்லுவா. ஒன்னும் பஞ்சாயத்துல நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு எல்லாம் மாத்தி மாத்தி பை பை சொல்லிட்டு அந்த தீவை விட்டே நம்ம ஆளுங்க கிளம்புறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லபடியா போயிட்டு வரட்டும். நம்ம நாளைக்கு கிளம்பலாம்பா. என்னன்னா மறுபடியும் இந்த த்ரில்லர் பார்க்குள்ள ஃபாக் வந்துகிட்டு இருக்குது. மொத்தத்துல அந்த புளோரியன் ட்ரையாங்கிள் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா வருஷம் மட்டும் 100 கப்பல் அந்த ஃபாக்ல காணாம போயிருது. போனது அப்படி எங்க தான் போச்சுன்னு தெரியல. இந்த த்ரில்லர் பார்க் பைரட் ஷிப் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த மிஸ்ட்ரி இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மர்மமான சம்பவம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நடந்துச்சு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி நடக்க போகுது. அந்த டைமுங்கும் போது மொத்த கடலுமே பயங்கரமா ஃபாகா மாறி அந்த ஃபாகுக்குள்ள வினோதமான உருவங்கள் கண்ணு சவக்க சவக்க பொடைக்க பொடைக்க பயங்கரமா வந்து நிக்குதுங்க. அப்படின்னா என்ன, இன்னும் பெரிய பஞ்சாயத்து இருக்குதுன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் நம்ம ஆளுல நிம்மதியா இவங்க விடவே மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆளுங்க கப்பலை காட்டுறாங்க. லூஃபி அப்படியே கடலை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். ஆனா நமி ஏசோட பேப்பரை பத்தி லோலா சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கும். சோ இந்த மேட்டர் அவன்கிட்ட சொன்னா அவன் அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சந்தோஷமா சொல்லுவான். அவங்க அண்ணன் மேல அவனுக்கு அவ்வளவு கான்பிடென்ட். எங்க ப்ரூக்கு லூஃபி கிட்ட எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நம்ம சுத்தியே போகலாமா. அதெல்லாம் பூனை பார்க்கதான். இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் உயிரோட போய் அவனை பார்த்தனும், அவ்வளவுதான். ஆனா ப்ரூக்கை விட மிச்சவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. லா பூனை போய் பார்க்க போறோம்னு, அதாவது ஏச போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லூஃபி அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவனுக்கு மத்தவங்க அவனை வீக்கா பாக்குறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே நம்ம பதட்டப்பட்டு அவனை பார்க்க போனா கூட அவன் நம்மள பச்சை பச்சையா திட்டி தான் அனுப்பி விடுவான். எதுக்கு அண்ட் இதுக்கப்புறம் அவனை போய் மீட் பண்ணோம்னா நம்ம எனிமி பைரட்டா தான் போய் மீட் பண்ணும். அவனோட அட்வென்ச்சர் அவன் பாத்துக்குவான்னு சொல்லி எல்லாருமே ஜூஸ் குடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப என்னன்னா அந்த விவரு கார்டு இந்த மாதிரியே கரைஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா அதோட ஓனர் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அவன் கூடயாச்சும் சண்டை போட்டு கொஞ்சம் பஞ்சர் ஆயிருப்பான். திருப்பி நார்மல் ஆயிட்டானா அந்த கார்டு நார்மலாகத்தானே போகுது. அண்ட் லூஃபி திரும்பி நான் ஏச மீட் பண்ண மாட்டேன், அதனாலதான் அவன் இந்த பேப்பர் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். அதனால அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவன் செம ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு ஜோரோவை கிண்டல் பண்ணுவான். ஏண்டா பல நாளா தூங்கிட்டு இருந்தியே எந்திரிச்சிட்டியான்னு. உடனே உசோப்பு நம்ம குரூவுக்கு ஒரு புது மியூசிஷியன் வந்திருக்கான், அவன் தான் ப்ரூக்கு, இந்த ட்ரிங்க் அவனுக்காகன்னு சொல்லி எல்லாம் மாத்தி மாத்தி சும்மா ஜாலியா சேஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த டைமுங்கும் போது பிராங்கி அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு முக்குவான். அந்த பூஸ்ட் பவர்ல அப்படியே கப்பல் பறந்து போகும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூக் அவன் வாழ்க்கையிலேயே இப்படி பறக்கிறானா, அதனால பீதியில தொண்டைகளையே கத்துவான். ஐயோ இனிய கொல்ல பாக்குறாங்க, யாராச்சும் இந்த எலும்பு கூட காப்பாத்துங்கடான்னு சொல்லி அவன் கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.